வரக்கூடிய அமைப்பு. இதனால் வியாபார அபிவிருத்தி, இதனால் கடன் தீர்வது, இதனால் சுப நிகழ்வுகள், இதனால் தனம், குடும்பம், வாக்கு, குடும்பத்துல இருந்த பிரிவினை எல்லாம் போய் ஒரு ஒற்றுமை என்ற ஒரு அமைப்பில் வருகிறது. இதெல்லாம் ஒரு பிளஸ் பாயிண்ட். இதனை கண்டிப்பாக நாம் அபிவிருத்தி செய்து கொள்ளலாம். பாக்கெட்டில் பணம் வைத்து கொண்டு வெளியே செல்வது, யார்கிட்டையும் கடன் வாங்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அதையும் தவிர கும்பராசிக்காரங்க நாங்கள் எல்லாம் யாரையும் ஏமாற்ற போவதில்லை, வாங்கின கடத்தை நாங்கள் திருப்பி கொடுத்து விடுவோம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படும். இதுல ஒரு பிரமாதமான ஒரு ஜாக்பாட் யாருக்கு அப்படின்னா, இந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மகர ராசி திருவோண நட்சத்திரம் எந்த அளவுக்கு அனுபவித்தார்களோ அதனை விட 100 மடங்கு சதய நட்சத்திரக்காரர்கள் இந்த 7.5 சனியில் அனுபவித்தார்கள். குறிப்பாக அந்த ராசியில் சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில். இப்போ இந்த சதயத்துக்கு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, இவங்களுடைய 2வது நட்சத்திரம் பூரட்டாதி ஜென்ம அணுஜென்ம திரிஜென்ம நட்சத்திரமாக இங்கே